ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அதற்கு காரணம் அபிக்யா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் ஜோதிடர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்புற மாதிரி தூண்டி இருக்கு. அதனால் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவை நம்பிக்கையோடு பாருங்கள். உங்களுக்கு ஆண்டுடைய முதல் மாதம் இந்த மாதிரி தான் நடக்க போகுது நம்புறதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, கன்னி ராசிக்காரங்களுக்கு முதல் மாதத்துடைய பலனை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஷ்டம், சித்திரை 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோ பார்க்கலாம். ஏன்னா கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். புதன ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுடைய முதல் மாதம் அயராது பாடப்படக்கூடிய உங்களுடைய மனதைரியமானது அதிகரிக்கும். சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சுறுசுறுப்போடு பணியாற்றுவீங்க. அப்புறம் தாய்வழி உறவுகளில் சுமூகமான நிலைமை உங்களுக்கு ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்குவதற்கு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். பங்காளிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. சமுதாய விழாக்களில் பங்கேற்பீங்க. மற்றபடி எவரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது முதல் மாதத்துக்கு நல்லது என்று இந்த ஒரு அட்வைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பிறர் கேட்காமல் அறிவுரை வழங்க வேண்டாம். பெரியோரை மதித்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது. சிலருக்கெல்லாம் விருது பட்டம் பெறக்கூடிய யோகம் கிடைக்கும். அந்த யோகம்லாம் இருக்கிறதுனால நல்ல ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க. நுணுக்கமான விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளுங்க. ஆற்றல் அப்போ உங்களுக்கு உண்டாகும். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேரணும். நகைச்சுவையோடு பேசி பிறரை கவரணும். நல்ல எண்ணத்தோடு செயல்களை செய்யணும். இது எல்லாமே முதல் மாதத்துக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட டாஸ்க்கள். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குழந்தைகள் உங்களுடைய சொல் கேட்டு நடப்பாங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். செய்தொழிலில் தொடர்ந்து வளர்ச்சியை காண்பீங்க. பிறருடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு கிடைக்கும். அப்புறம் நெடுநாட்களாக செய்யாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேற்ற முடியும். உங்களுடைய உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய யோகமானது இருக்குது. நீண்ட நாட்களாக உங்கள் மனதை அரித்து கொண்டிருந்த விவகாரத்தில் நல்ல முடிவு ஏற்படும். உங்களுடைய ஞாபக சக்தியால் முக்கியமான தருணங்களில் சமயோகிதமாக பேசி குடும்பத்தாருடைய பாராட்டுக்களை பெறுவீங்க. ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை முதல் மாதம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறி பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அப்புறம் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உடல்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். சோம்பேறித்தனம் அகன்று சுறுசுறுப்பாக வேலைகளை பார்க்குறீங்கள, இதுவே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். ஸோ சுறுசுறுப்பாக புதிய மாதம் செயல்பட பாருங்கள். அதாவது ஆண்டுடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். அப்புறம் ஆரோக்கியத்தை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க. உத்தியோகத்தில் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஊதிய உயர்வு நன்றாக இருக்குது. அலுவலக தொடர்பான உங்களுடைய புதிய எண்ணங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாகும். சக ஊழியர்களிடம் ஒற்றுமையானது அதிகரிக்கும். அவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். குறிப்பாக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் நல்லெண்ணங்களும் நீங்கள் அவங்களுக்கு பாத்திரமாகிற மாதிரி உங்களை மாற்றவும். அதனால் உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களை கொண்டு உத்தியோகத்தில் செயல்படுங்க. இது கன்னி ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன். அப்புறம் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவங்க கூட உங்கள் செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சிகள் மேற்கொள்ளுங்க.
தேவையான பயிற்சிகள் மேற்கொண்டு செயல்பாடுகளில் தனித்த திறமையை காமிங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சேர்ந்து மிகுந்த வெற்றியானது கிடைக்கும். உத்தியோகத்தில் திருப்தியும் நற்பெயரும் உண்டாகும். சிலர்லாம் நீங்கள் மேலிடத்தின் நிர்பந்தம் காரணமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட உருவாக சான்ஸ் இருக்குது. முதல் மாதமே ஜாக்பாட் அடிக்க போகுது. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் நன்றாக முதல் மாதம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே அமையும். புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலம் நல்ல வருமானத்தை காண முடியும். தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். கூட்டாளிகள் உங்கள் பொறுப்புகளில் பங்கெடுத்து கொண்டு வேலைகளை குறைப்பாங்க. அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் வேலை பளு குறையும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் பெண்மணிகளுக்கு ஆண்டின் முதல் மாதம் குடும்பத்தில் அனுகூலமான நிலையை காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உற்றார் உறவினர்கள் இணக்கமாக இருப்பாங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டீங்கன்னா குழப்பமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதனால் பெண்கள் கன்னிராசிக்காரங்க பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்க. அப்படி நடந்துக்கிட்டிங்கனாவே பாதி குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் மாதமே தீர்ந்துடும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் நலப்பணிகளில் கவனத்தோடு ஈடுபடணும். உங்களுடைய புகழும் செல்வாக்கும் அப்போ தான் அதிகரிக்கும். வருமானத்திற்கு குறைவு வராது. இருந்தாலும் பொது பணிகளுக்காக உங்கள் கைப்பணத்தை செலவழிக்க முன் யோசனை செய்து கொள்ளுங்க. மற்றபடி எதிரிகளுடைய முட்டுக்கட்டைகளை தகர்த்து வளர்ச்சி காண்பது ஈஸியாக இருக்கும். கட்சியில் உங்கள் மதிப்பு உயரும். அதே சமயம் குறுகிய கண்ணோட்டத்தை தவிர்த்துட்டு நல்லா பெரிய ப்ராட் மைண்டடாக யோசிங்க. அரசியலில் இருக்கிறவங்க அப்படி யோசிச்சாதான் நீச்சல் அடித்து வெற்றியானது பெற முடியும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சக கலைஞர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். இதனால் படிப்படியாக வளர்ச்சியானது அடைவீங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் அனாவசிய செலவுகளை செய்ய நேரிடும். இது உங்களுக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுக்கும், பார்த்துக்குங்க. சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு முதல் மாதத்துக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு தேவைகள் அனைத்துமே கிடைத்து உங்கள் வாழ்க்கை பூர்த்தியாகும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு பெறுவீங்க. எனவே அவர்களுடைய பழைய தவறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம். குருகுல கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உங்கள் குருவை போற்றி நடந்து அவர் தரக்கூடிய கல்வியில் ஞான சிந்தனையோடு செயல்படுங்க. அப்போ தான் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று நல்ல வெற்றி வாகையை சூட முடியும். அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நில மாணவர்களும் படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர் வாங்குவதற்கும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் முயற்சி வெற்றியாகும். யோகாசன பயிற்சியை விருப்ப பாடமாக பயிலக்கூடிய மாணவர்கள் ஆர்வத்தோடு செயல்பட்டு குருவை மிஞ்சிய சிஷியன் என்ற பெயர் வாங்குவதற்கு சான்ஸ் கிடைக்கும். முதல் மாதமே அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாணவிகளுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் நீங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முதல் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். விற்பனையானது அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் அசுலாவதில் வேகம் காணப்படுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி செயல்பட்டால் வேகம் காண்ற மாதிரி உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதித்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்திங்கன்னா பாராட்டு பெற முடியும். பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியானது கிடைக்கும். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் முதல் மாதம் இருக்கும். இதே அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த முதல் மாதம் திடீர் செலவு உண்டாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். அப்புறம் பகிரத பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் அதெல்லாம் செய்யுங்க. சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்பு கைகூடும். அதனால் முயற்சி செய்கிறதுல எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கு முயற்சி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் மாதம் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும். கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அப்புறம் நஷ்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நஷ்டம் உண்டாகாமல் இருக்க நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் யோசிச்சு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நட்சத்திர வாரியாகவும் கன்னிராசிக்கு இந்த சில டிப்ஸுகள் இருக்குது. அதையும் ஷேர் பண்ணிட்டேன். கன்னிராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய முதல் மாதம் ஜனவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை கன்னிராசிக்காரங்க முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களுக்கேற்ப நடந்து செயல்படுங்க. நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.